லாஸ்ட் வெல்கம் ஹோம். இந்த பொண்ணு உயிர் கைய பிடிச்சிங்க. வீடியோ எடுக்கிறது ஃப்ரீயா இருக்கா? என்னோட இன்னொரு வருஷம் போய் ஐயோ. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் சாட்டர்டே அருண் எவிக்ட் ஆகி வெளியே வந்திருந்தாரு. அருண் எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான அர்ச்சனாவை தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருக்காரு. அர்ச்சனாவும் அருண்காக ரொம்ப நேரமா ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அருணோட கார் தெருமுனைய கிராஸ் ஆகும் போதே ஓடி போய் டைட்டா ஹக் பண்ணிட்டு எமோஷனலா அழுதுருப்பாங்க. அருணும் அர்ச்சனாவை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்க. மேலும் உயிரை கையில பிடிச்சிட்டு இவ்வளோ நாளா நீ வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், ஃபைனலா நீ என்கிட்ட வந்துட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதாவது அர்ச்சனா அருண் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பல வருஷங்களா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த எந்த இடத்துலயும் சொல்லாமலே வந்தாங்க. பிக் பாஸ் வீட்ல கூட ஒரு ஹிண்ட் மாதிரி தான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஃபேமிலி ரவுண்ட் வரப்பதான் அர்ச்சனா உள்ள வந்து அருணை மீட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ டாஸ்க் மூலமா தான் அர்ச்சனாவும் நானும் லவ் பண்றோம், என்னோட ஹேர்லி குயின் இவங்க தான் அப்படின்றத அருண் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ச்சனா அருணுக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட காதல் வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா டைரக்டாவே அருணுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நாள்ல ரீசெண்டா கூட ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அருணை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், இவ்வளோ நாள் நான் அருணை பிரிஞ்சு இருந்ததே இல்லை, என் இதயம் ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு, இருந்தாலும் எனக்கு நானே சமாதானம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல அருண் என் கிட்ட வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ரீசெண்டா எடுத்த எல்லா ரொமான்டிக்கான வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அருண் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அருண் எவிக்ட் ஆகி வெளியே வந்தது அன்ஃபேர் எவிக்ஷன் தான் அப்படின்னும், அருண் டைட்டில் வின் பண்ணியிருக்க வேண்டியது அப்படின்னும், அல்லது ஃபைனல் வரைக்குமாவது வந்திருப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மேலும் அர்ச்சனாவும் ரவீந்தர் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போன தடவை அவன் தான் கலந்துக்க வேண்டியது, அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை எனக்கு கொடுத்து இந்த கேமை இப்படிதான் விளையாடணும்னு சொல்லி கொடுத்தான், ஆனா என்னாச்சுன்னு தெரியல, அப்பப்ப டவுன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரவீந்தர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அருணோட கேம் பிளே சூப்பரா இருக்கு அப்படின்றனால கண்டிப்பா ஒரு டைட்டில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்த எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு.